ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க கனிமா சாங் லிரிக் எடிட் தான் பார்க்க போகிறோம். மயிலாட்டம் அந்த லிரிக் எடிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஷாட்டில் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இமேஜ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் இன்ஷாட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுங்கிற இமேஜ் வந்து கட் அவுட் பண்ணிக்கோங்க. நான் இந்த இமேஜ் பார்த்திங்கன்னா பின்ட்ரெஸ்ட்லேருந்து எடுத்தேன். இது மாதிரி ஒரு 10 இமேஜஸ் வந்து நீங்கள் கட் அவுட் பண்ணிக்கோங்க. அட்லாஸ்ட் நமக்கு ஒரு 8 இமேஜ் வேணும். இது மாதிரி 1 by 1 வந்து நீங்கள் கட் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தேவையான இமேஜ் எல்லாம் கட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு வீடியோவில் வந்து நியூ கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே போயிட்டு blank இருக்குல்ல, அது கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பிளாங்கோட டியூரேஷன் வந்து ஒரு 20 செகண்ட்ஸுக்கு வச்சுக்கலாம். வச்சுட்டு அதை வந்து பேக்ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டாக மாற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆடியோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆடியோவில் வந்துட்டு கரெக்டாக அந்த மயிலாட்டம் வருதில்ல, அந்த லிரிக்லேருந்து எடுத்துக்கலாம். வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பிப் ஓப்பன் பண்ணிக்கலாம். பிப்பில் வந்துட்டு இந்த இமேஜ் எடுத்துக்கலாம். இந்த இமேஜ் வந்துட்டு பின்ட்ரெஸ்ட்லேயே உங்களுக்கு கிடைக்கும். இதுவே வைக்கணும்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்சது எது வேணால் வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து குரோமாவில் இது பண்ணால் இந்த மாதிரி வந்துடும். இதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரொட்டேட் பண்ணிடலாம். ரொட்டேட் பண்ணி கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். இங்கே அப்படியே வர மாதிரி வச்சுக்கணும். ஆடியோக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் தான் வருது. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கீ ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதுக்கு பார்த்திங்கன்னா 2 கீ ஃப்ரேம் யூஸ் பண்ணுறேன். இப்போ இமேஜை வந்து உள்ளே தள்ளிடுங்க. ஓகேவா? அப்படியே கொஞ்சம் தூரத்துக்கு வந்துட்டு இமேஜை வந்து அப்படியே வெளியே வர மாதிரி இப்படி செட் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளே பண்ணும்போது அப்படி வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேர்ள் இமேஜ் வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து எந்த இமேஜ் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி வச்சுக்கலாம். கரெக்டாக அந்த ஆடியோக்கு ஏற்ற மாதிரி நம்ம இமேஜ் செட் பண்ணிக்கணும். இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கீ ஃப்ரேம் யூஸ் பண்ணிக்கலாம். 2 கீ ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கீழே தள்ளிடலாம். இப்போ கொஞ்சம் இங்கே தள்ளிட்டு கரெக்டாக இப்படியே கொஞ்சம் மேலே கொண்டு வாங்க. ஜூம் வேணுனாலும் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மயில் தொகை வந்து பின்னாடி வர மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மயில் இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அனிமேஷன் தான். ஜூம் இன் ஓகேங்களா? இந்த மாதிரி கரெக்டாக இங்கே கட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பின்னாடி செட் ஆயிருச்சு. பார்த்தீங்களா? அப்படியே க்யூட்டாக செட் ஆயிருச்சா? கொஞ்சம் வேணால் இமேஜை வந்து ஜூம் பண்ணிக்கலாம். இல்லை போகுது, இப்படி வச்சுக்கலாம். கரெக்டாக அந்த இருக்கான வரும்போது வந்து இந்த மாதிரி வர மாதிரி இருக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டைம் வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த இமேஜ் ஆட் பண்ணலாம். மலர் கூடை அந்த லிரிக் ஏற்ற மாதிரி இந்த ஃப்ளவர் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் ஆடியோக்கு ஏற்ற மாதிரி வந்து கட் பண்ணிக்கலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 கீ ஃப்ரேம் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமில் வந்து இப்படி இது பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் தள்ளிட்டு இந்த நேரம் வந்து அப்படியே வர மாதிரி. ஓகேங்களா? இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வரும். இப்போ வந்துட்டு ஒரு கேர்ள் இமேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஃப்ளவர் வச்சுருக்க மாதிரி இருக்குல்ல, நான் இந்த இமேஜ் யூஸ் பண்ணிக்கிறேன்.
கொஞ்சம் வந்து இந்த ஃப்ரேமை கீழே இறக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் வந்து கொஞ்சம் கிராப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருசாவே இருக்கு. அதனால தான். இந்த அளவுக்கு போதும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேயும் 2 கீ ஃப்ரேம் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ப்ளஸ் பண்ணிட்டு, இத இப்படி தள்ளிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம், அப்படியே இப்படி ஸ்லோவா வர மாதிரி, அந்த எட்ஜ் வரைக்கும் கொண்டு போய் வச்சுக்கோங்க. ஸோ இது இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? மீதியை வந்து கட் பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இந்த கேப்பில் வந்து நம்ம லிரிக் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? லிரிக் எப்படி ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுவும் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இமேஜ் எல்லாம் செட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா லிரிக் ஆட் பண்ணணும். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு லிரிக்குக்கு ஒரு இமேஜ் செட் பண்ணலாம். இது வந்து கொஞ்சம் ஸ்பீடாகவே வரும். அதனால் எந்த இமேஜ் வேணும் எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இது எடுத்துக்கிறேன். அந்த லிரிக்கு ஏற்ற மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே வந்து இந்த இமேஜ் வச்சுக்கலாம். இந்த இமேஜ் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டா 2 இமேஜாக வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழேயும் வர மாதிரி நம்ம செட் பண்ணலாம். சரிங்களா? இந்த மாதிரி இந்த கார்னர்ல இடையில வந்து லிரிக் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கீ ஃப்ரேம் செட் பண்ணிக்கலாம். போயிட்டு இங்கே வந்து இப்போ இந்த கீ ஃப்ரேம் இந்த மாதிரி வர மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜ் லிரிக் எங்கே இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி கீ ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதே மாதிரி எல்லா இமேஜும் நீங்கள் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கமெண்ட்டில் மறக்காமல் கேளுங்க. இந்த பூ வந்து ஸ்க்ரோல் ஆகிற மாதிரி கீ ஃப்ரேமில் தான் நான் செட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே வரும்போது வரும். இப்போ வந்து நெக்ஸ்ட் இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜ் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. கடைசியில் இருக்க வந்து இமேஜ் வந்து பிப்பில் ஆட் பண்ண முடியாது. ஏன்னா 8 இதுவும் வந்து ஒன்றா வைக்க முடியாது. அதனால் ஸ்டிக்கர்ஸ்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு இங்கே வந்து கட் அவுட் பண்ணி வச்சுருக்கிற இமேஜ் நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணோமோ அது எல்லாமே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த இமேஜ் எடுத்துக்கலாம். இப்போது இந்த இமேஜுக்கு பார்த்தீங்கன்னா எடிட்டில் போய்க்கோங்க. எடிட்டில் போயிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அவுட் வந்து கேன்சல் பண்ணிக்கோங்க. இன் மட்டும் இருக்கட்டும். சரிங்களா? இப்போ வந்து இமேஜ் பார்க்கலாம். இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? இப்போ வந்து நெக்ஸ்ட் இமேஜ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த இமேஜ் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு செட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதுலேயே இருக்குது. ஸோ அப்படியே விட்டுடலாம். இந்த மாதிரி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செட் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அப்போ வந்து இந்த ஃபஸ்ட் இமேஜ் கிளிக் பண்ணிங்கன்னா அது பேக்கில் போயிடும். ஸோ இது ரொம்பவுமே ஈஸியான எடிட். மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம யூஸ் பண்ணிக்கிற இமேஜ் எல்லாமே வந்துட்டு ஆட் பண்ணணும். ஸோ இப்போ வந்துட்டு இப்படி ஆப்போசிட்டில் வர மாதிரி ஆட் பண்ணலாம். ஸோ வந்து 8 இமேஜும் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸ்டிக்கரில் வச்சு ஆட் பண்ணால் தான் வரும். பிப்பில் யூஸ் பண்ணால் வராது. பிப்பில் வந்து நான் சொன்ன வரைக்கும் பண்ணால் மட்டும் போதும். மீதி இருக்கிறது வந்து ஸ்டிக்கரில் போய் ஆட் இமேஜ் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் இமேஜ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இமேஜ் வந்து நான் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ
இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி வர மாதிரி பண்ணிக்கலாம். ஃபுல்லாக இது பண்ணிக்கோங்க. அவுட் வந்து கேன்சல் பண்ணிக்கோங்க. இன் மட்டும் இருக்கட்டும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு இமேஜ் வந்ததுக்கப்புறம் இன்னொரு இமேஜ் வர மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் பார்க்குறக்கு வந்து நீட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் இமேஜ் ஆட் பண்ணலாம். கரெக்டாக அது எல்லா இமேஜும் ஒரே மாதிரி இருக்கட்டும். ஸோ இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. அவுட் வந்து கேன்சல் பண்ணிக்கோங்க. இது கீ ஃப்ரேம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது யூஸ் பண்ணால் ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். அதனால பார்த்தீங்களா இமேஜ் வந்து பேக் போயிடும். ஸோ எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜை நீங்கள் ஃப்ரண்ட்டில் கொடுத்துக்கலாம். நான் வந்து இந்த இமேஜை ஸ்மால் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இந்த மாதிரி சூப்பராக வருது பார்த்தீங்களா. இப்போ வந்து நெக்ஸ்ட் இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா இமேஜும் ஆட் பண்ணணும். கரெக்டாக இங்கே வச்சு ஸ்ப்ளிட் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. இதை வந்து இங்கே வச்சுக்கலாம். ஸோ இப்படி வந்துச்சு. ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து போயிடும். இப்போ வந்து நெக்ஸ்ட் இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதையும் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்துட்டு நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, அவுட் வந்துட்டு டெலிட் பண்ணிக்கோங்க. எது உங்களுக்கு பிடிக்குதோ அது வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. சரிங்களா, பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் பேக் போயிடுச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொரு இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 இனி 2 இமேஜ் ஆட் பண்ணணும். இந்த இமேஜ் வந்து இங்கே வர மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இதை கரெக்டாக இங்கே வச்சு ஸ்ப்ளிட் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. அனிமேஷன் கொடுத்துக்கலாம். அவுட் வந்து கேன்சல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இமேஜ் இருக்கும். இதுக்கு நீங்கள் அவுட்லைன் வேணுனாலும் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி க்யூட்டாக இந்த இமேஜ் இங்கே வச்சு பார்க்கலாம். அங்கே வச்சா செட் பண்ணி இப்போ ஓரளவுக்கு செட் ஆயிருக்கு. ஸோ இதுவே ஓகே, ஃபைனல் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இன்னொரு இமேஜ் வந்து தனியாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்லைன் கொடுத்துக்கலாம். எது மாதிரி வேணுமோ அது மாதிரி கொடுத்துக்கோங்க. நான் இது கொடுத்துக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவுட் வந்து கேன்சல் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் எஃபெக்ட் கொடுத்துக்கலாம். லூப்பில் போயிட்டு ஹார்ட் எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. இல்லைன்னா இந்த லைட் எரியிற மாதிரி கொடுத்துக்கோங்க. பல்ப் ஆப்ஷன் எது உங்களுக்கு பிடிக்குதோ அது கொடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் பல்ப் ஆப்ஷனே கொடுத்துக்கிட்டேன். ஸோ அவ்வளோதாங்க. இது ரொம்பவுமே ஈஸியான எடிட். நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் எங்கிட்ட கமெண்ட்டில் கேளுங்க. ஒரு டைம் வந்து நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கலாம் வீடியோ எப்படி வந்திருக்குன்னு. இதுதான் நம்ம ஃபைனல் அவுட்புட். நான் வந்து வீடியோ லாஸ்ட் எண்டில் வந்துட்டு எப்படி எடிட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி காட்டியிருக்கேன். அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்கு 10 out of எவ்வளோ மார்க் கொடுப்பீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் தான் ஆட் பண்ணணும். ஸோ கூகுள் போயிட்டு லிரிக்ஸ் எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா மயிலாட்டம் அந்த லிரிக் எடுத்துக்கலாம். வேணுங்கிற லிரிக் வந்து எடுத்து கரெக்டாக அந்த இடத்துல வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ வந்து இன்ஷாட்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா காப்பி பண்ண லிரிக் வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இதுக்கு வந்து பார்டர் கொடுத்துக்கலாம். வேணுன்னா கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா வேணாம். இந்த கலரே ஓகே தான், நல்லா தான் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. இப்போ வந்து
இந்த மயிலாட்டங்கிறத வந்து இங்கே வச்சுக்கலாம். சரிங்களா? கொஞ்சம் பெருசாக வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இது வரைக்கும் வரணும். இந்த இருக்காங்கிறத வந்து டைப் பண்ணிக்கலாம். இருக்கா. இது வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கில் கொடுத்துக்கோங்க. இதோட ஃபாண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மாற்றிக்கோங்க. உங்களுக்கு என்ன ஃபாண்ட்டு பிடிக்குதோ அந்த ஃபாண்ட்டு தாராளமாக வச்சுக்கோங்க. ஒருவேளை நான் இந்த ஃபாண்ட் செலக்ட் பண்ணிட்டேன், இதுவே எனக்கு ஓகே தான். நல்லா இருக்குல்ல? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்கிறத இங்கே கொண்டு வந்துக்கோங்க. சரிங்களா? அப்புறம் இங்கே வந்து ஸ்ப்ளிட் பண்ணி டிலீட் பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா அனிமேஷன் கொடுத்துக்கலாம். இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த மாதிரி வந்து எல்லா லிரிக்ஸும் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் லிரிக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனல் அவுட்புட் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஸோ வந்து இதில் ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக இந்த எஃபெக்ட்டும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதுதான் ஃபைனல் அவுட்புட். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. Bye bye. Meet the next video. Thanks for watching.